ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மம்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் எங்கள் ஊர் போகும்போது எடுத்த விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, நான் என்னை பற்றி எங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ பிடிச்சிருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு திருச்செந்தூரில் மொட்டை போடுற பிளான் இருந்தனால அப்போ ஊருக்கு போகும்போது அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அது கோயில் கொடையும் இருந்துச்சு. 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கொடை நடக்குது. அதனால் அம்மா வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு அப்படி திரும்பிடலான்னு பார்த்தோம். சரி, கொடையும் இருக்கிறனால அந்த வேலையை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே நான் தம்பி கூட கிளம்பிட்டேன். தம்பி பசங்க எல்லாருமே நாகர்கோயிலில் தான் இருந்தாங்க. ஏன்னா தம்பியோட ஒய்ஃப் வீடு நாகர்கோயில். அதனால் அவங்க பசங்க அவங்க ஆச்சி வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் முன்னாடியே நாகர்கோயில் போயிட்டாங்க. எங்கள் அம்மாவும் தம்பி கூட தான் சென்னையில் இருக்காங்க பசங்களை பார்த்துட்டு. தம்பி ஒய்ஃப் பெங்களூரில் வேலை பார்க்குறாங்க. அதனால் பசங்களை பார்த்துக்கிறதுக்காக அம்மா தம்பி கூட இருக்காங்க. நாகர்கோயிலில் 2 வீடு தான். அப்பா அம்மா நாகர்கோயிலில் இருந்தாங்க. பட் 2 இயர்ஸ் பேக் அப்பா இறந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அதனால் அம்மா நாகர்கோயிலில் தனியாக இருந்தனால தம்பிக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும், தம்பி பசங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சென்னையில் அவங்க இருக்காங்க. சென்னையில் இருந்து ஏர்லியராகவே அவங்க நாகர்கோயில் திரும்பிட்டாங்க. ஏன்னா கொடை வேலை இருக்கிறனால பசங்களும் நாகர்கோயிலில் இருக்கிறனால அவங்க ஆச்சி வீட்டில் இருக்கிறனால சரி நாகர்கோயிலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா சென்னையில் அந்த அளவுக்கு வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஆஃபீஸ் போக வேண்டியதுனால தம்பி மட்டும் சென்னையில் இருந்தான். நான் என் பசங்க என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சென்னையில் தான் செட்டில் ஆகிருந்தோம். நான் கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டே நான் சென்னைக்கு வந்துட்டேன். எப்போ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் ஊர் விழுப்புரம். விழுப்புரமில் தான் அவங்க வீடு. அவங்களும் ஜாபுக்கு இங்கே வந்தனால ஃபுல்லாக இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க சென்னையிலேயே. நானும் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்புறம் என் தம்பியும் சென்னைக்கு வந்துட்டான். அதனால் நாங்கள் சென்னையிலே ஃபேமிலியாக பேரண்ட்ஸோடு தான் இருந்தோம். மேரேஜ் ஆகும்போதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா எல்லாரோட தான் சேர்ந்து தான் இருந்தோம். நான் ஒரு வருஷம் தான் நான் ஹாஸ்டலில் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்துட்டாங்க. அப்படியே லைஃப் போய்ட்டு இருந்தது. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் எப்போவாச்சும் நாகர்கோயில் வருவோம். அதாவது இந்த மாதிரி லீவ்லாம் இருக்கும்போது வருவோம். எங்கள் அப்பா ஒரு 2 இயர்ஸ் பேக் இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல. அதனால் அந்தளவுக்கு எனக்கு நாகர்கோயில் வர்றது பிடிக்காது. அதுக்கப்புறம் பிடிக்காது. ஏன் அப்படின்னா ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால் அம்மாவும் சென்னைக்கு வர வச்சுட்டு அம்மா சரி நாங்கள் எல்லோரும் நாகர்கோயில் போகிறதுக்கு அம்மா சென்னைக்கு வந்துட்டால் பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அம்மா சென்னை கூப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் இருப்பாங்க அம்மா. அதுவும் ஜாலியாக போயிடும். சரி இப்போ மொட்டை போட்டுற பிளானும் இருக்கிறனால சரி கோயில் கூட எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சுலாம் சொல்லிட்டு வந்தோம். ஃபஸ்ட் டே வரும்போது நார்மலாக அன்றைக்கி டே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மணல் கொட்டி போட்டாங்க. இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. நாகர்கோயில் ஃபஸ்ட் டே அன்றைக்கி கிருஷ்ணன் கோயிலில் தேர் திருவிழா தெப்ப திருவிழா இருந்தது. அதனால் கிருஷ்ணன் கோயிலுக்கு சும்மா போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டே குமார கோயிலில் சித்தப்பாக்கு 60வது கல்யாணம் இருந்து அதுக்கும் போயிட்டு வந்துட்டோம். நான் தம்பி பசங்க என் பசங்க எல்லோரும் போயிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி ஈவினிங்கே கன்னியாகுமரிக்கு போயிட்டோம். கன்னியாகுமரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டது இந்த வாட்டி. ஏன்னா கண்ணாடி பாலம் புதுசாக போட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் வரும்போதே அப்பாவோட தவசத்துக்கு லாஸ்ட் இயர் வந்திருந்தோம். அப்போ தவசம்லாம் முடிச்சுட்டு கன்னியாகுமரிக்கு போகும்போது செம்ம ரஷ். எங்களால் அப்போ போகவே முடியல. லைன் பெருசாக இருந்தது அந்த சம்மரில். இந்த வாட்டி போகும்போது லைன் இருந்துச்சுன்னா கண்ணாடி பாலத்துக்கு போக வேண்டாம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் என்னென்னா அன்றைக்கி போகும்போது ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் சரி அன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு செகண்ட் டே நினைக்கிறேன் அன்றைக்கி கன்னியாகுமரிக்கு போயிட்டோம். இந்த மாதிரி தான் கோயிலையும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே தெரு ஃபுல்லாகவே லைட்ஸ் எல்லாம் போட்டு செம்ம சூப்பராக பார்க்குறதுக்கே. அதுவும் குழந்தைங்களுக்கு இந்த மணல் கொட்டி போட்டிருந்தது ஜாலியோ ஜும்கானா மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இதுவரை பீச்சுக்கு போயிட்டு 2 மணி நேரத்தில் அந்த மணலில் விளையாடிட்டு திரும்பிடுவாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரை அந்த மணலில் மட்டும் தான் விளையாடினாங்க. ஏன்னா எங்களுக்கு வேலை அதிகமாகிடுச்சு. எப்படின்னா மணலில் விளையாண்டுட்டு வீடு ஃபுல்லாக மணலாக்குறது, கை கால் கழுவி விடுறது, அந்த மாதிரியே ஒரு ரூட்டீனில் காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், நைட்டு தூங்குறதுக்கு ஒரு டைம், அந்த மாதிரி அடிக்கடி வாஷ் பண்ணி குழந்தைங்கள விடுறதா இருந்தது. பட் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. இது அன்றைக்கி கன்னியாகுமரி அன்றைக்கி எடுத்த விளாக் தான். கன்னியாகுமரியில் பாருங்கள், நான் கூட்டம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி இந்த லைன்லலாம் ஃபுல்லாகவே நிற்கும்.
நம்மளால் கண்டிப்பாக குழந்தைங்கள வச்சுட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். நமக்கு அது வெளியிலேயே லைனில் நிற்கும் போதே தெரிஞ்சிடும். பட் இப்போ வந்து நாங்கள் அன்றைக்கி போகும்போது அந்த மாதிரி இல்லை. உள்ளே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. கொஞ்சம் தான் இருந்தது. ஒரு 1 ஹவரில் வந்து போட்டிங்க்கு வந்து போயிட்டோம். ஸோ அந்த வந்து அதனால அது இவ்வளோ தான் கூட்டம் இருந்துச்சு மொத்தமாகவே. நாங்கள் இப்போ நடந்து வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே இருக்கும். பட் கூட்டம் இருக்கும். அப்போ இல்லை. இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவே போயிட்டு வந்துட்டோம் அன்றைக்கி. 1 ஹவர் தான் கரெக்டாக. ஸோ கண்ணாடி படத்துக்கு வந்து போகணுன்னு ரொம்ப ஆசை எங்களுக்கு. ஸோ அதையும் வந்து அன்றைக்கி வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து முடிச்சிட்டோம். குழந்தைங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா வந்து புதுசாக இருந்துச்சு. அந்த கண்ணாடி பாலத்துக்கு அடியில் வந்து நம்ம தண்ணிலாம் பார்க்குறது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நாகர்கோவில் பக்கம் வந்தீங்க, கன்னியாகுமரிலாம் வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அன்றைக்கி நாங்கள் போயிருந்த 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்து போட்டிங்கில் போகும்போது ஒரு அம்மா குழந்தை வந்து இறந்துட்டாங்கன்ட்டு நியூஸ் வந்துச்சு இல்லையா, அது வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருந்து ஒரு வித பயமாகவே இருந்தது எனக்கு இந்த வாட்டி போகும்போது. அது மாதிரி சுனாமிக்கு அப்புறம் கன்னியாகுமரிக்கு போகும்போது வந்து அந்த சுனாமி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சுனாமி வரும்போதெலாம் நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து வீட்டில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பொங்கலுக்காக. ஏன்னா டிசம்பரில் தானே வந்துச்சு. பொங்கலுக்காக வந்து வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எல்லா கேபிள் கனெக்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் எல்லாம் நியூஸ் சொன்னாங்க, சுனாமி வந்துருச்சுன்னு. எங்களால் அப்போ பார்க்கவும் முடியல. பட் ஒரு வித பயத்தோடு அடுத்த நாள் பார்க்கும்போது அத்தனை மெம்பர்ஸ் இறந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வருஷமாக நாங்கள் கன்னியாகுமரி பக்கமே வரல. ஸோ அதுக்கப்புறம் எப்போ கன்னியாகுமரி வந்தாலும் இந்த மாதிரி அந்த சுனாமி தாட் வந்து வந்துகிட்டே இருக்கும். போட்டிங் போகும்போது இந்த வாட்டி அந்த நியூஸ் வேறு கேட்டுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போகவா வேண்டாவா அப்படின்ட்டு மைண்ட்குள்ளே வந்து ஏதோ ஒரு தப்பாக ஓடிட்டே இருந்தது. நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். நான் படித்தது வளர்ந்தது எல்லாம் நாகர்கோவில் தாங்க. ஆனால் நான் பிறந்தது வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டையில். ஏன்னா அம்மா ஊர் வந்து திருநெல்வேலி. அப்பா வளர்ந்ததெல்லாம் நாகர்கோயிலில். பட் அப்பா பிறந்தது அம்பாசமுத்திரம். ஏன்னா எங்கள் ஆச்சி ஊர் வந்து அம்பாசமுத்திரம். ஸோ தாத்தா ஊர் நாகர்கோயிலனால நாகர்கோயிலே நாங்கள் வளர்ந்து செட்டில் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நான் கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு சென்னையில் வந்தேன். சென்னையில் வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு சென்னை வரும்போது ஹாஸ்டலில் தான் இருந்தேன். சென்னைக்கு வந்து விடவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ வந்து புதுசாக சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து எங்கள் ஃபேமிலிலேயே நான் தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி பயத்துலேயே தான் என்னை விட்டாங்க. நான் தான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து நான் நல்லா படிக்கிற பொண்ணு தான். 10த்லலாம் ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலாக அதோட போர்டில் வந்து ஒரு நம்ம பேரெல்லாம் பதிச்சு ஒரு கல்வெட்டு மாதிரி இப்போ பதிச்சு வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் கூட என்கிட்ட இருக்குது. நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். ஸோ அப்படி நல்லா படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து 11th 12th வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்து நல்ல குரூப் எடுத்து 1000 மார்க்லாம் எடுத்தேன் அவுட் ஆஃப் 1200க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் கூட போக முடியாமல் ஒரு 5000க்கு கவுன்சிலிங் வந்து சென்னை வரணும் அந்த ஸ்டேஜில். அப்போது வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து லோ கிளாஸில் தான் இருந்தோம் நாங்கள். ஸோ அப்போ வந்து 5000 கடன் வாங்கி கவுன்சிலிங் போய் சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லம்மான்னு சொல்லிட்டு என்னை ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ 12th வரை வந்து தமிழ் மீடியம் தான். காலேஜில் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ்னால கொஞ்சம் ஆவரேஜாக ஒரு 70 அந்த மாதிரி மார்க் எடுத்திருந்தேன் நான். பட் லாஸ்ட் இயரில் வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டேன். விப்ரோலாம் லாஸ்ட் ரவுண்ட் வரை போய் போட்டுக்குச்சு. அதே மாதிரி வந்து HCL அதெல்லாம் வந்து லாஸ்ட் ரவுண்ட் வரை போய் போட்டுக்குச்சு. இந்த TCSல வந்து BPO செக்டரில் வந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் செலக்ட் ஆகிருந்தேன். பட் எனக்கு அப்போ வந்து BPO செக்டர், IT அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால் வந்து ஜாப் கிடச்சிருச்சு. சரி ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் அடம் பண்ணி வந்து சென்னைக்கு வந்தேன் நான். ஸோ நான் வந்து ஒரு 1 இயர்லேயே வந்து தம்பியும் கேம்பஸில் செலக்ட் ஆகி வந்துட்டான். அவனும் ஹாஸ்டலில் தான் இருந்தான். ஸோ 2 பேரும் ஹாஸ்டலில் வந்து பே பண்ணிகிட்டு இருந்தோம். சரி 2 பேரும் பே பண்ணுறதுக்கு அம்மா அப்பா வந்துடலாம், ஃபுட்டும் நல்ல சாப்பாடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்களையும் சென்னைக்கு வர வச்சிட்டோம். பாட்டி தாத்தாவை கூப்பிட்டா அவங்க வரல. அப்போ அவங்க வந்து நாகர்கோயிலே தான் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் தான் இங்கே இருந்தோம். அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்து அம்பத்தூரில் செட்டில் ஆகிட்டேன். தம்பி வந்து சென்னையில் வந்து தாம்பரத்தில் வந்து செட்டில் ஆகிருந்தான். ஸோ தம்பி ஒய்ஃபும் வந்து நாகர்கோயில் தான். தம்பிக்கு வந்து லவ் மேரேஜ், என்னோடது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். தம்பிக்கு வந்து 2மே வந்து பசங்க. எனக்கு வந்து ஒரு பையனும் பொண்ணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நானும் வந்து ஹிருத்திக் பிறந்த வரை நான் வந்து ஆஃபீஸில் தான் இருந்தேன். அந்த டைமில் தான் கரெக்டாக வந்து கொரோனா வந்த டைமும் வீட்டில் இருந்து ஒரு 8 hours 9 hours வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலே வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியல அவனை வச்சுட்டு. அதுவும் அவன் யாருக்கிட்டையுமே வந்து செட்டில் ஆக மாட்டான்.
யார்கிட்ட போனாலும் அழுவோம். அதனால சரின்னு ஜாப் வந்து குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்லேயே உட்காந்து பசங்களை பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவும் ஒரு 2 இயர்ஸில் பிறந்துட்டா. ஸோ அதனால் பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ பாப்பாவும் கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் வந்து என்னுடைய ஆரி பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதை நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் நான். இருந்தாலும் இங்கேயும் வந்து இந்த மெசேஜை வந்து கன்வே பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு நியூ சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நாகர்கோவில் வந்து அந்த ஊர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அங்கே இருந்த வரைக்கும் வந்து எனக்கு இந்த சம்மர், இது வந்து விண்டர், சம்மர் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து கிளைமேட் எப்போவுமே வந்து சூப்பராகவே இருக்கும். சென்னை வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சம்மர் சீசன் இருக்குது, இவ்வளோ ஹீட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு எனக்கெல்லாம். ஸோ நாகர்கோவில் வந்து கோவை மாதிரி இருக்கும். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, கோயம்புத்தூரும் அதே மாதிரி தான் இருக்கும் கிளைமேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீனரிஸுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நாகர்கோயிலில். ஸோ அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி வர ஜாலியாக வந்து குழந்தைங்களோட அல்லது வந்து எதாவது வெக்கேஷன் வந்தால் ஜாலியாக வந்து ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக நிற்போம். ஸோ இப்போ அப்பாவும் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து ஊருக்கு எல்லார் குடும்பத்தோடு அங்கே போகிறதுக்கு அம்மாவை இங்கே கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சென்னைக்கு நாங்கள் கூப்பிட்ருவோம். இந்த என்னோட குழந்தைங்களுக்கும் மொட்டை போடுறது வந்து இது வந்து வேண்டுதல் மொட்டை தான் இன்னுமே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எங்கள் குடும்ப கோயிலில் போட்டோம். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் குடும்ப கோயிலில் போட்டோம். அடுத்து எங்கள் அம்மா குடும்ப கோயிலில் போட்டோம். நெக்ஸ்ட்டு திருப்பதி, நெக்ஸ்ட் திருச்செந்தூரும் நான் வேண்டியிருந்தேன். திருப்பதியில் எங்கள் அத்தை வேண்டியிருந்தாங்க. திருச்செந்தூரில் நான் வேண்டியிருந்தேன். அப்புறம் இன்னொரு மொட்டை எங்கேயாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போவாச்சும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. ஸோ இன்னொரு மொட்டை ஏதாவது பழனி, திருத்தணி அந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது போட்டுட்டு ஸோ 5 மொட்டையோடு வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் எங்கேயாவது போகும்போது தேவைன்னா போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் பிளான் இருக்குது. ஸோ பாப்பாவும் பிறந்ததுக்கப்புறம் தான் ரெகுலராக வந்து மொட்டை போடவே ஸ்டார்ட் பண்ணோம் 2 பேருக்குமே. ஏன்னா அந்த கொரோனானால வந்து ஹிருத்திக்கு வந்து 2-3 மொட்டை வந்து அந்த வருஷத்தில் வந்து போயிடுச்சு. ஸோ பாப்பா பிறக்கும்போதே அவனுக்கு வந்து 2 வயசு ஆயிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு அதுக்கடுத்தது 1 இயருக்கு அப்புறம் மொட்டை போட்டு அதுக்கடுத்த வருஷம் 2 பேருக்கும் சேர்த்து திருப்பதியில் இருந்தால் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து அப்படி வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ பாப்பாவுக்கும் வந்து இன்னும் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போயிட்டேன்னா கொஞ்சம் விவரம் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டோம். மொட்டையாக இருக்கும்னு ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு இப்போ போட்டுறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒன்று வந்து போட்டுடுறோம் நாங்கள். ஸோ கன்னியாகுமரிக்கு போயிட்டு பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கேருந்து வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு. என் தம்பி மட்டும்தான் இருந்தனால தம்பி தான் ஒவ்வொரு ஆளையாக கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான். ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த டைமில் லீவ் கிடைக்கல. அதனால வந்து கோயில் கடைலாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர் போகும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தம்பி ஒய்ஃப்க்கு வந்து லீவ் இல்லை, அவங்களும் வந்து வரல, கோயில் கொடைக்கெலாம் வரல. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் 2 வாரம் கழிச்சு ஏதோ ஒரு பிளான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஊருக்கு வர மாதிரி இருந்தாங்க. அதனால் நாங்கள் தான் வந்து 3-4 நாள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் திருச்செந்தூர் வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தம்பிக்கும் வந்து ஆஃபீஸில் அவனும் வந்து 2-3 நாள் தான் லீவ் போட்டிருந்தான். அதனால் கொடை முடிஞ்சதுக்கப்புறம் அவனுமே வந்து ஊருக்கு போயிட்டான். கன்னியாகுமரி போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது இந்த கிராம்பு, பட்டை எல்லாமே பேக்கெட்டாக போட்டிருப்பாங்க. 50 ருபீஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், அதை வந்து வாங்கிக்கலாம். எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்ததுனால அதெல்லாம் நான் வாங்கிக்கல. அது வந்து கருப்பட்டி கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாங்க அம்மா. அதனால் சரி அது மட்டுமே எடுத்துக்கலாம். லாஸ்ட் இயர் போகும்போது நான் அந்த விளாகையும் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய இரும்பு பாத்திரம்லாம் வாங்கி வச்சுருந்தேன் நான். பட் அது அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. சீசனிங் பண்ணி வச்சதோடு அப்படியே இருக்குது. இந்த நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வானல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி அன்றைக்கும் வந்து அப்படி ஒரு 8 மணி போல் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ சாப்பாடை வாங்கிட்டே வந்துவிட்டோம் கடையிலேருந்து. வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் பசங்க வந்து கோயில் கொடைக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அன்னன்னைக்கு வந்து காலையில் பால் குடம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பூச்செறிதல் அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. நல்லா சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. வில்லு பாட்டு, நெக்ஸ்ட் வந்து கரகாட்டம், அதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ தெருவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் டீனேஜ் பசங்க எல்லாருமே ஜாலியாக வந்து ஆடிட்டு இருந்தாங்க. நான் அது கூட வந்து விலாகில் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அன்றைக்கி மதியம் வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு கோயிலில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து நெக்ஸ்ட் ஈவினிங் போல் வந்து பொங்கல் வைக்கிற வேலை இருந்தது. ஸோ அம்மா வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பொங்கலும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ அன்றைக்கி வந்து நைட்டு வந்து ஊட்டுப்படைப்பு இருந்துச்சு. ஸோ கெடா வெட்டினாங்க. சாமிக்கெல்லாம் படையெல்லாம் போட்டுட்டு நைட்டு தூங்குறதுக்கே வந்து 3 மணி ஆயிடுச்சு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே முழிச்சிருந்து சாமியோட இது அந்த எல்லா விசேஷமும் பார்த்துட்டு நான் தூங்குறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. பசங்களாம் சீக்கிரம் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ரெகுலராக 6 மணிக்கு போல் எழும்பிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து 3ஆவது நாள் கூட அன்றைக்கும் காலையில் இருந்து வந்து சாமிக்கு வந்து மஞ்சள் நீராட்டு அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா வந்து பசங்களையும் டேக் கேர் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருந்தனால எனக்கு நிறைய வீடியோ எடுக்க முடியல. ஸோ கொஞ்சமாக தான் என்னால் வந்து கவர் பண்ண முடிஞ்சிச்சு.
ஸோ ஊரில் இருக்கும்போது ஃபோனை தூக்கிட்டு எல்லா இடமும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு வந்து புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அப்படி நான் பண்ணது கிடையாது. பட் இப்போ வந்து நம்ம vlog சேனலுக்காக இதெல்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 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 2 செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட் அந்த மாதிரி அப்படியே அங்கேருந்து இங்கே ஒரு கவரிங், இங்கேருந்து அங்கே ஒரு கவரிங் அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன், கவர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கோயில் கூட பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குன்னு சேனல் வந்து வச்சுருக்காங்க. கேமராமேன் வந்து அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேணும்னா கேளுங்க, நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கோயில் கூடலாம் பார்க்க பிடிக்கும்னா அது பார்க்க பிடிக்கும். அதாவது வடசேரி முத்தாரம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா வந்து அன்றைக்கி பொங்கலும் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து மஞ்சள் நீராட்டி எல்லாம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதையும் வந்து சூப்பராக முடிச்சுட்டு ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து முந்தின நாள் வெட்டின கெடா அந்த மாதிரி விருந்து வச்சாங்க, சாப்பாடு வச்சாங்க. கெடா நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் குழம்பு மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் மாதிரி சம்திங் ஏதோ ஒரு சாப்பாடு வந்து கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கும் போயிடுச்சு. ஒரு 2 நாள் 3 நாள் வந்து கோயிலே வந்து பிரசாதமாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டோம். குழந்தைங்களுக்கு மட்டும் அம்மா கொஞ்சம் வீட்டில் வந்து செஞ்சுருந்தாங்க. ஏன்னா கோயிலில் கொடுக்குற வரைக்கும் அவங்க பசி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கோயிலில் எடுத்த பிக்சர்ஸ்லாம் வந்து நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ சாமி எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சடலமலை சாமி, முத்தாரம்மன் சாமிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கி சாரீ கட்டின அன்றைக்கி போட்டிருந்த ப்ளவுஸ் நான் தான் ஸ்டிச் பண்ணது. ஆக்சுவலாக சாரீ வந்து அம்மா எடுத்திருந்தாங்க. அவங்க தெருவில் எல்லாருக்குமே வந்து சேம் கலரில் வந்து எடுத்திருந்தாங்க. அதனால ப்ளவுஸ் வந்து அம்மாக்கிட்ட இருந்துச்சு. சரி நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தைச்சேன். பட் ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருந்தது நான் தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அம்மாவே வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. சரி வீட்டில் போய் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது ஆரி போடணும்னு வச்சு லாஸ்ட்டாக ஆரி போடவே இல்லை. எனக்குன்னு ஆரி போடுறதுக்கு மட்டும் எனக்கு டைமே இருக்காது, எனக்கு மனசும் வராது. இப்போ யாராவது பே பண்ணி ஆரி ஒர்க் போடுங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சுடுவேன். பட் நமக்குன்னு போடுறதுக்கு நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் அதுவும் ஆரி போடல. சரி மெஷின் நீடில் வச்சு நம்மளே வந்து ஹேண்டில் வந்து போட்டுக்கலாம், ஆரி இல்லாமல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அது ஊரில் போயிட்டு பார்க்கணும். ஸோ மஞ்சள் நீராட்டம் முடிச்சுட்டு வந்து சாமி வந்து ஊர்வலம் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து தண்ணி வச்சு மஞ்சள்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ அதுவும் வந்து முடிச்சுட்டு திருநீர்லாம் போட்டிருந்தாங்க. என் பையன் வந்து என் கூட இருந்தான். பாப்பா வந்து தூங்கிட்டான் அந்த டைமில். ஸோ இது அடுத்த நாள் வந்து கோயில் திருவிழாலாம் முடிஞ்சு எல்லாமே ஃப்ரீ ஆகிடுச்சு. பட் என் பசங்க வீட்டில் தானே இருந்தாங்க. அதனால வந்து அவங்க வந்து அந்த மண்ணில் விளையாண்டுட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் கிளம்புற வரைக்குமே அந்த மண்ணை வந்து எடுக்கலை. ஸோ அவங்களும் அந்த கோயில் கொடை முடிஞ்சு 2 நாளில் வந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. அதனால் அந்தளவுக்கு வந்து போர் அடிக்கல பசங்களுக்கும். ஏன்னா அங்கே வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் கிடையாது, டிவியில் கேபிள் கனெக்ஷன் கிடையாது. அதனால் ஃபோனும் அந்த அளவுக்கு கொடுக்கல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன். சாப்பிட கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு, கொஞ்சம் நேரம் போர் அடிக்குது அப்படின்னா கொடுத்துட்டு இருந்தேன். என் தம்பி பசங்க இருந்தவரை அவங்களுக்கு போரே அடிக்கல. தம்பி பசங்களும் கோயில் கொடை முடிச்சுட்டு அவங்களுடைய ஆச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து ஏசி கிடையாது அம்மா வீட்டில். பசங்களால் வந்து இருக்க முடியல. ஏன்னா வந்து ஏசிலே இருந்து பழகிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து கஷ்டம் தான். இருந்தாலும் வந்து இந்த வாட்டி நாகர்கோயிலையும் வந்து ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சித்தி வீட்டில் இருந்தெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேன் வந்து வாங்கிட்டு தான் வந்து 4 ஃபேன் ஓடிட்டு இருந்தது. அப்படி தான் வந்து தூங்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து தமிழ் பசங்களுக்கும் வந்து படுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களும் வந்து அவங்க ஆச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. என் பசங்களுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்குமே உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்தது. அம்மா வீட்டில் வந்து எந்த விண்டோவுமே கிடையாது. அதனால வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் நாங்கள் கிளம்புற அன்றைக்கி தான் வந்து ஹெவி ரெயின். நாகர்கோயிலையும் ஹெவி ரெயின், சென்னையிலையும் ஹெவி ரெயின்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ ஹஸ்பண்டும் வந்து இந்த கோயில் கொடை முடிச்சு அன்றைக்கி வந்து வந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி கிளம்பி அடுத்த நாள் வந்திருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அன்றைக்கே வந்து திருச்செந்தூரும் போயிட்டோம். ஸோ திருச்செந்தூர் போகிறதுக்கு முந்தின நாள் தான் உட்காந்து வந்து பூ கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஊருக்கு போனால் தாங்க இவ்வளோ பூ வாங்கி கட்டி தலையில் வைக்கிறது. சென்னையில் இருந்தேன்னா இந்த அளவுக்கு பூ வாங்க மாட்டேன். அப்படி பூ வாங்கினாலும் வந்து தள்ளி கட்டிட்டு சாமிக்கு வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறது, அவ்வளோதான் பண்ணுவேன். ஸோ அங்கே போனால் தான் அம்மா நிறைய வாங்கி தருவாங்க. அதுவும் வந்து சென்னையில் உட்காந்து இந்த மாதிரிலாம் கட்டிக்கிட மாட்டேங்க. ஸோ டைம் அப்படியே போயிடும். எல்லா வேலையும் நம்மளே பார்க்குறனால டைம் போயிடும். பட் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு வேலையே இல்லாதனால இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது, பூ கொட்டுறது அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உட்காந்து 100 பூவாக ஒவ்வொரு நாளும் இருந்து கட்டிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு பூ கட்டினா வேறு தலைவலி வேறு வந்துடும். ஸோ வேறு வழியே இல்லை, வாங்கி கொடுத்துட்டாங்க, கட்டணுமேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உட்காந்து கட்டிகிட்டு இருந்தேன். அன்றைக்கும் அப்படி தான் திருச்செந்தூர் போகிறனால
கொஞ்சம் கட்டிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 நாளுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி கட்டிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்னோடய ஃபேமிலி சிச்சுவேஷனால் நான் 12th முடிச்சுட்டு வந்து ஃபேன்சி ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். லீவில் ஒர்க் பண்ணேன். பட் காலேஜ் போனதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே என்ன வர சொல்லியிருந்தாங்க. நான் சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுவேன். அதுக்காக மாதத்துக்கு அல்லது வந்து அந்த டே கணக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி நான் பூக்கட்டியும் வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போவே வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதே வந்து என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒர்க்கை வந்து நான் செஞ்சு என் ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவுமே நான் வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் இருந்து இந்த மாதிரி நான் மெட்டீரியல் வாங்கி சின்ன சின்ன ₹10 ₹20 வந்து என்னோடய ஏர்னிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்னை டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீ ஜாபுக்கு போக வேண்டியது தானே, இதெல்லாம் ஒரு வருமானமா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ வீட்டில் வந்து நம்ம இருக்கிறது வந்து குழந்தைங்களுக்காக, ஜாப் போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறனால தான் நம்ம வந்து வீட்டில் இருக்கோம். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு புரியாது. பட் அவங்க நம்ம கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. நம்ம ஒரு சிறு தொழிலை கற்றுக்கும் போது தான் நமக்கான ஏர்னிங்கு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு சப்போர்ட்டிவாக நம்மளே இருக்க முடியும். அதுக்காக தான் யார் என்ன சொன்னால் என்ன, யார் என்ன நினச்சா என்னன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேன். ஸோ என்னுடைய வேலைகளை வந்து நான் நல்லா படிச்சிருந்தாலும் நல்ல வேலைக்கு போயிருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம வீட்டில் இருந்து சும்மா நாளை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம இப்போவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு நம்மளுடைய ஏர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் கூட நம்மளால் கண்டிப்பாக முன்னேற முடியும். அதில் எனக்கு வந்து நம்பிக்கை நிறையவே இருக்குங்க. நான் அதுக்கான முயற்சிகளையும் போடுவேன். கண்டிப்பாக என்னாலேயும் முடியும். ஸோ பார்க்கலாம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ பேசினவங்கள வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் அதை வந்து செயலில் வந்து நம்மளால் காமிக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் நிறைய கற்றுட்டு நிறைய ஒர்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.